அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசும் உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. காசா மண்ணில் மீண்டும் இஸ்ரேலுடைய குண்டு தாக்குதல்கள் துளைத்துக் கொண்டிருக்கிறது. 600க்கும் அதிகமான அப்பாவி மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 200 குழந்தைகள், பெண்கள் இதில் அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாந்தியையும் சமாதானத்தையும் மட்டும் எதிர்பார்த்து அங்கு சுடுகாடாக மாறி நின்று அந்த காசா மண்ணில் தங்களுடைய உயிர்களை பிடித்துக் கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த சமூகத்தை முன்னேற்றமாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இஸ்ரேல் ஹமாஸ் அறிவித்த அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடந்த 2 மாதங்களாக அந்த மக்கள் புனித ரமலானுடைய நோன்பை மிக சந்தோஷமாக ஆவலோடு எதிர்பார்த்து ஆரம்பித்து அங்கே நோன்பாளிகளாக நோன்பு நோற்றுக்கொண்டு பிள்ளைகளை பாடசாலைகளுக்கும் அனுப்பி கொண்டு தங்களிடம் இருப்பதை கொண்டு இயல்பு வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொண்டிருந்த இந்த வேளையில் கொடூர இஸ்ரேலுடைய இனவெறியின் உச்சகட்டம் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை முறியடித்து தெற்கு காசாவின் ரஃபா பிரதேசத்தில் தன்னுடைய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் இஸ்ரேல் பலத்த தாக்குதல்கள் இடம்பெற்று 600க்கும் அதிகமான அப்பாவி பலஸ்தீன் மக்கள் இதுவரை பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் நேற்று தங்களுடைய பதில் தாக்குதல்களை, வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரம் ஹூதி படையினரும் கூட இஸ்ரேல் மீதான டெலவீவுக்கு அதிபயங்கரமான மிசைல்களை ஏவிவிட்டு அங்கே இஸ்ரேலுடைய இந்த காட்டுமிராண்டித்தனத்தை கண்டிக்கும் வகையில் சில தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய விமான நிலையம் குறிப்பாக தாக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இஸ்ரேலுடைய டெலவீவில் இஸ்ரேலுக்கு பலத்த சேதத்தை இந்த தாக்குதல்கள் கொடுத்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. என்றாலும் உயிர் பலியை பொறுத்தமட்டில் பலஸ்தீன மக்களுக்கு அதிகமான உயிர்களை காவு கொண்டு விட்டது. எத்தனைக்கும் நடுவில் ஹமாஸ் தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாததுதான் இதற்கான காரணம் என்று அப்பட்டமான ஒரு பொய்யை இந்த உலகத்துக்கு நெத்தன்யாகு கூறி வந்தாலும் அமெரிக்காவுடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு மிக முக்கிய மூலகர்த்தாவாக நெத்தன்யாகுவை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றான் என்பது உலகுக்கே வெளிச்சமான உண்மைதான். இருந்தாலும் ஹமாஸுடைய பதில் தாக்குதல்களும் ஹூதி படையினர் இன்னும் ஹிஸ்புல்லாக்களின் அதிரடி தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நிச்சயமாக சீறி பாயும் என்று பல ஊடக நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலஸ்தீனில் உயிரிழந்த மக்களுக்காக எங்களுடைய பிரார்த்தனைகளை நாம் செலுத்திக் கொண்டே இருப்போம். பாலஸ்தீனில் இதுவரை 49,000க்கும் அதிகமான உயிர்கள் பலி கொடுத்து விட்டதாக தான் அந்த நாட்டின் சுகாதார திணைக்களம் அறிவித்திருக்கிறது. என்றாலும் கட்டட இடிமானங்களுக்கு அடியில் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் வைத்து பார்க்கும் போது அந்த நாட்டினுடைய அறிக்கை ஒன்று இழப்புகள் 60,000க்கும் அதிகமான மக்கள் என்று அறிவித்தும் இருக்கிறது. இப்படியான நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் எந்த அளவு பாதிப்புகளை இன்னும் அந்த மக்களுக்கு ஏற்படுத்துமோ என்ற அச்சத்திலும் பீதியிலும் தான் உலக மக்கள் அனைவரும் இயங்கி தவிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை உடனடியாக வழங்குவதற்கு இடமளிக்குமாறு நெத்தன்யாகு அரசாங்கத்தை உள்நாட்டு மக்களும் சர்வதேச அளவிலும் கூட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலும் கூட தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதாக நீலக்கண்ணீர் வடிக்கிறது. இந்த நிலையில் கட்டார் எங்கே போய்விட்டது? துபாய், குவைத், சவுதி, அரபு நாட்டு தலைமைகள் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறது? உங்களுக்கு ரமலானில் உண்ணுவதையும் உறங்குவதையும் தவிர வேற எதுவுமே வேலை இல்லையா? இந்த மக்கள் மீது கவலை கொள்ளக்கூடியவர்கள் யார்? இந்த காசாவிலே நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு குரல் எழுப்புவது யார்? இந்த மக்களுக்காக பரிந்துரைப்பது யார்? இந்த அராஜகம் புரியும் இஸ்ரேலை, இனப்படுகொலைகளை வெட்ட வெளிச்சமாக உலகுக்கு காட்டும் இந்த இஸ்ரேலை தடுப்பது கலிமா சொன்ன முஸ்லிம் தலைமைகளாகிய உங்கள் மீது கடமையா இல்லையா? இந்த அரபுலகம் இன்னும் மௌனத்துக் கொண்டிருந்தால்
அந்த புனித ஸ்தலங்கள் அப்படியே ஜயோனிச தீவிரவாதிகளுடைய ஆதிக்கத்துக்குள் வந்து அங்கே இஸ்லாமியர்கள் அனைவரும் கூண்டோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள். பாலஸ்தீன மக்களுக்கு நியாயம் வேண்டி போராட்டங்கள் தொடர வேண்டும், பிரார்த்தனைகளையும் கூட தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். 2 பில்லியன் முஸ்லிம்களுடைய நிம்மதி குலைந்த ஒரு தருணம். ரமலானில் அனைவர்களுடைய பிரார்த்தனைகளும் வீணடிக்கப்பட்டு விட்டன. அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியான சாந்தியையும் சமாதானத்தையும் மட்டும்தான் அவர்கள் அந்த மண்ணில் எதிர்பார்த்தார்கள். முஸ்லிம்களுடைய புனித மாதமான ரமலானில் மீண்டும் அவர்களுக்கு சோதனை. அந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்யும் அந்த தியாகிகள் அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. இதனால் பல குழந்தைகளை இழந்த, தாய்மாரை இழந்த, இன்னும் உறவினர்களை இழந்த அந்த குடும்பங்களுக்கு வல்ல இறைவன் இந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியை வழங்குவானாக. அந்த மண்ணில் மீண்டும் சமாதானத்தை வல்ல இறைவன் ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ருன் நிசாமுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.